Hello viewers, welcome to Fight Club. So இன்னைக்கு daily news analysis the Hindu 17/3/2025 ஓட news analysis பார்க்கலாம். Okay, so first news Yemen attack, US attack on Yemen. ஓகேங்களா, Yemen அப்படிங்கிற பிளேஸ் மேப்பில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல US have carried air strikes. அதுவும் இதில் பிளேசஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாடா, இன்னொன்று அல்பைடா, ஓகே, அடுத்து ராடா. ஓகே, யமன் உங்களுக்கு தெரியும், அங்கே ஹவுதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க இருப்பாங்க. அவங்க மேலே தான் யூஎஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இந்த பிளேசஸ் மட்டும் பார்த்து வச்சுங்க. ரிட்டாலியேஷனுக்கு அவங்க ரெட் சீல் அட்டாக் பண்ணாங்க, தட் இஸ் நாட் தட் மச் சிக்னிஃபிகண்ட். அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வல்ச்சர் சம்மந்தப்பட்ட நியூஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லாங் பில்ட் வல்ச்சர், அதை சைட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோவா. ஓகேவா, இந்தியன் லாங் பில்ட் வல்ச்சர். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஒன்லி வல்ச்சர் சாங்சுரி அப்படின்றது இருக்குது அட் ராம தேவர பெட்டா, ஓகே, நியர் பெங்களூர். இட் இஸ் தி ஒன்லி வல்ச்சர், எக்ஸ்க்ளூசிவ் வல்ச்சர் சாங்சுரி. அதில் குறிப்பிட்டு வல்ச்சர் மட்டுமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறது இதுதான். ஓகே, நவ் லெட் அஸ் கெட் பேக் டு இந்தியன் லாங் பில்ட் வல்ச்சர். இந்த வல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை தான் இந்தியன் வல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் பில்ட் வல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஜிப்ஸ் இண்டிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிப்ஸ் இண்டிகஸ். ஸ்பீஷீஸ் நேம் நாட் தட் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இதோட IUCN ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய வல்ச்சர் ஸ்பீஷீஸில் மொத்தமாக 4 ரொம்ப முக்கியமாக பேசப்படும். ஓகேவா, ஸோ இந்த 4 ஸ்பீஷீஸில் ஒயிட் ரம்ப்ட் வல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒயிட் ரம்ப் வல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதோட IUCN ஸ்டேட்டஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஓகேவா, சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஃபஸ்ட்டு கேஞ்சட்டிக் பெனின்சுலா இருந்துச்சு, இப்போ இங்கே மட்டும்தான் இருக்குது. சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 2. ஓகே, சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் 2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் வல்ச்சர், இது நம்ம பார்த்துருந்தோம், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், அதுவும் அப்பெண்டிக்ஸ் 2 தான். ரைட், தென் இந்தியன் வல்ச்சர். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லெண்டர் பில்ட் வல்ச்சர். ஓகே, இந்த ஸ்லெண்டர் பில்ட் வல்ச்சரும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஓகே, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஹெட்டட் வல்ச்சர். ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் வல்ச்சர்ஸ்லேயே கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் வல்ச்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜிப்ஷியன் வல்ச்சர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஸ்கேவெஞ்சர் வல்ச்சர் ஒரு ஃபாரோ வல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐபீரியன் பெனின்சுலா, நார்த் ஆஃப்ரிக்கா, இந்தியா வர எல்லா பக்கமும் இருக்குது. இட் இஸ் அ என்டேஞ்சர்ட் வல்ச்சர். ஓகேங்களா, இட் இஸ் அன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஓகே, இந்த 5மே இப்போ நான் சொன்ன இந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் நாட் மைக்ரேட்டரி. ஓகேவா, ஆனால் மைக்ரேட்டரி வல்ச்சர் ஸ்பீஷீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாக் வல்ச்சர்னு சொல்லுவாங்க. பிளாக் வல்ச்சருக்கு இன்னொரு பேர் மாங்க் வல்ச்சர். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நியர் த்ரெட்டன். அப்புறம் யூரேஷியன் கிரிஃபன் வல்ச்சர், அதுவும் அது லீஸ்ட் கன்சர்ன். ஓகேங்களா, தென் ஹிமாலயன் கிரிஃபன் வல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நியர் த்ரெட்டன். ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எஜிப்ஷியன் வல்ச்சர், பேர் எஜிப்ஷியன் வல்ச்சர் இந்தியாவில் இருக்குது, மைக்ரேட்டரி கிடையாது. பேர் ஹிமாலயன் வல்ச்சர், இட் இஸ் அ மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். ஓகேவா, ஸோ வல்ச்சர்ஸோட த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைக்ளோஃபெனாக், கால்நடைகளுக்கு யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ், அதை வந்து வல்ச்சரோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக இது பண்ண முடியாது, கிட்னிஸ் வில் கெட் அஃபெக்டட் அண்ட் தே டை அவுட். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த வல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு இந்த த்ரெட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வல்ச்சர் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வல்ச்சர் கிச்சன் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவோட வல்ச்சர் ப்ரீடிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா, ஸோ அடுத்து போடோ அக்கோட். போடோலேண்ட் அப்படிங்கிறது அஸ்ஸாமில் 6th ஷெட்யூல் இருக்கக்கூடிய சில டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்ஹுட் வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு, போடோ ஸ்டேட்ஹுட் அப்படிங்கிறத கேட்டுட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை சார்ந்து நிறைய செசஷனிஸ்ட் மூமெண்ட்டும் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அஸ்ஸாம் அக்கார்ட் 1985 சைன் பண்ணப்போ அதுலேருந்து வந்தது தான் உங்களோட போடோ அக்கார்ட். ஓகேங்களா, இப்போ இந்த போடோ அக்கார்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சைன் பண்ணது 1993. செகண்ட் போடோ அக்கார்ட் அப்படின்றத சைன் பண்ணது 2003. அண்ட் இப்போ ரீசெண்டாக 3rd போடோ அக்கார்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
நெக்ஸ்ட் எடிட்டோரியல் அப்படின்னு வரும்போது இங்கே எடிட்டோரியல் எல்லாமே வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ஓரியன்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு பப்ளிக் ஹெல்த்தில் என்ன பிரச்சனை அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, யூஎஸ் சைட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பட் நமக்கு அது பெருசாக பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஆர் டிபெண்டன்சி இஸ் ஜஸ்ட் 1% ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுலேருந்து 1% தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பெரிய பிரச்சனை கிடையாது. தென் ஆர்டிக்கல் 47 அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். அது ஸ்டேட்டுக்கு வந்து பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு டைரக்டிவாக கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இந்தியன் பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வாட் ஆர் தி ஹர்டல்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் மிஸ்மேட்ச், படிச்சுட்டு வந்துடுறாங்க, வேலை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கிறது இல்லை. ஓகேங்களா, தென் மோஸ்ட் ஆஃப் இட் இப்போ எல்லாமே ப்ரைவேட் ரன்னாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல கமர்ஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு வரும்போது அங்கேயும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நாட் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிலிம்ஸ். மெயின்ஸுக்குமே ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ நீங்கள் வரி பண்ண வேணாம். தென் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இஷ்யூ, ஓகேங்களா, ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படின்றத அவங்க கடத்தி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த இடத்துல அதாவது அது இது பண்ணியிருப்பாங்க, ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆஸ்பெக்டில் வரும்போது இங்கே ஒரு சூசைட் பாம்பிங்கும் நடந்திருக்கு, குவெட்டா அப்படிங்கிறது. ஸோ பாகிஸ்தானில் நம்மளோட அந்த இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. திஸ் இஸ் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் தாலிபான்ஸ். ஓகே, ஆப்கானிஸ்தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸ். ஓகே, தென் ஐசிசி பற்றி பார்த்துருந்தோம். ஓகேவா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். அந்த ஃபிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட் அவர் மேலே வந்து தே வர் சக்ஸஸ்ஃபுல் இன் மேக்கிங் தி அலிகேஷன், அரெஸ்டிங் தி பிரசிடென்ட் ஆஃப் ஃபிலிப்பைன்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ், இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த ஐசிசியோட ஜட்ஜ்மெண்ட் சிக்னிஃபிகண்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கன்வென்ஷனில் கையெழுத்து போடாட்டினாலும் கூட we have the authority jurisdiction to try crimes. ஓகேவா, ஏன்னா பிலிப்பைன்ஸ் அந்த டைமில் பார்ட்டியாக இருந்தாங்க. ஸோ வி ஹேவ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இந்த ஐசிசி அப்படிங்கிறது இட் ஸ்டார்டட் வித் ரோம் ஸ்டாச்சூட். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரோம் ஸ்டாச்சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்தியா இஸ் நாட் அ சிக்னட்டரி டு ரோம் ஸ்டாச்சூட். ஓகேங்களா, இவங்களுக்கு இண்டிபெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர் கிடையாது. நோ பவர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிக் பவர்ஸை வச்சு தான் இவங்களால யூஸ் பண்ண முடியும். ஐசிசி மேலே வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆப்பிரிக்கன் இந்த மாதிரி சின்ன கண்ட்ரீஸில் தான் அவங்களுடைய பவரை காட்டுறாங்களே தவிர பெரிய கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யன் பிரசிடென்ட் ஆர் இஸ்ரேல் பிரசிடென்ட், இவங்க மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக ஆக்ஷன் எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய கன்சர்ன்ஸும் கூட. அடுத்து ஐசிசி இஸ் நாட் அன் ஆர்கன் ஆஃப் யூஎன். ஐசிசி வேறு, ஓகே, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வேறு. இது இண்டிவிஜுவல் வார் கிரைம்ஸ், ஜீனோசைட் அதுக்காக வந்தது. ஓகேங்களா, ரைட். அடுத்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது, பப்ளிக் ஹெல்த் கேரில் இன்சூரன்ஸோட பங்கு அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்கு இது பெருசாக எதுவும் இஷ்யூ இல்லை. ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போது 100% அலோவ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஃப்டிஐ. ஓகே, முன்னாடி வந்து 74% இருந்துச்சு, இப்போ அதை ரீசெண்டாக 100% மாற்றிட்டாங்க. அப்புறம் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2040. தென் கேஸ் ஸ்டடி வைஸ் பார்க்கும்போது இங்கே இந்தியா வந்து தாய்லாந்து அவங்கள்ட்ட சக்ஸஸ்ஃபுல் மாடல் இருக்குது, கோஸ்டாரிக்கா அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் வேல்யூ அடிஷன் நோட் பண்ணி வச்சுங்க. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் ஹெல்த் செக்டார் ஆர் பாவர்ட்டி இதுக்கெல்லாம் வரும்போது இதை நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கேஸ் ஸ்டடியாக கோட் பண்ணலாம். எகெயின் இது மேல் நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்டது. எகெயின் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் தான். சாக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷன் அபியான் பற்றி பேசியிருக்காங்க, போஷன் 2.0 பற்றி பேசியிருக்காங்க. இங்கே இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின்ஸுக்கு எடுத்து வச்சுங்க. இதை மனப்பாடமும் பண்ணிவிடுங்க. பிகாஸ் திஸ் ஹேவ் வெரி ஹை ரெலவன்ஸ். நீங்கள் எங்கே வேணால் இந்த டேட்டாவை கோட் பண்ணலாம். வெதர் யூர் டாக்கிங் அபவுட் பாவர்ட்டி, வெதர் யூர் டாக்கிங் அபவுட் மேல் நியூட்ரிஷன், வெதர் யூர் டாக்கிங் அபவுட் விமன் இஷ்யூஸ் GS1 ஆர் வெதர் யூர் டாக்கிங் அபவுட் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ், இதை நீங்கள் வந்து ஒரு கன்சர்னாவோ இதில் இது ஒரு பிரச்சனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு டைமென்ஷனும் நீங்கள் கொடுக்கலாம். கவர்னன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் திஸ் டேட்டா. முடிஞ்ச அதை வந்து இன்ஃபோகிராஃபிக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆன்சர் ரைட்டிங்கில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுங்க. இங்கே ஜஸ்ட் ஜென்ரலான ஒரு அப்ரோச் தான் கொடுத்துருக்காங்க மேல் நியூட்ரிஷனுக்கு என்ன பண்ணணும். ஸோ நாட் தட் ஸ்பெசிஃபிக். இங்கே கேன்சர் பற்றி பேசியிருக்காங்க. கேன்சர் உங்களுக்கே தெரியும், நாட் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள். ஓகேவா, ஸோ அதனால் கேன்சரை நோட்டிஃபைட் லிஸ்ட்டில் வைக்கல. ஓகே, இப்போ அதை வைக்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சு தான். ஓகே, தென் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது இந்தியாவில் வரப்போகுது அப்படின்றத பேசும்போது ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
Starlink is low Earth orbit constellation. 7000 சேட்டலைட் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க டு ப்ரொவைட் இன்டர்நெட். இதோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மெகாபைட்ஸ் per செகண்ட். பட் ஹவவர் இதோட ஸ்பீட் அப்படிங்கிறது நம்ம காமனாக இருக்கக்கூடிய குட் 5G கனெக்டிவிட்டி இருக்குது, இல்லை ஒயர்ட் ப்ராட்பேண்ட் இருக்குன்றப்போ அதை விட இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அர்பன் சிட்டிஸ்க்கு இதுக்கு பெருசாக இதாக இருக்காது. பட் ஆனால் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸுக்கு இது ரொம்ப டீசன்ட் கனெக்டிவிட்டி கொடுக்கும், இன்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த கல்ட்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூட்டானோட கரன்சி. பூட்டானில் அது 4200 ரூபாலேருந்து 8400 ரூபா மாதிரி. ஓகேவா? கல்ட்ரான் அண்ட் ருப்பி கிட்டத்தட்ட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் இருக்கிறதுனால ரெண்டையும் சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட், அதுதான் இங்கே நியூஸ். ஸோ இங்கே சிரியாவோட 2-3 பிளேஸஸ் சொல்லியிருக்காங்க. லட்டாக்கியா, ரொஜாவா ரீஜன் அப்படிங்கிறது. இந்த ரீஜன் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. சிரியாவில் பீஸ் இருக்கா இல்லை இன்னும் பிரச்சனை தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிறது ஒரு கன்சர்னாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறது, ஃபாரினர்ஸ் அண்ட் இமிக்ரேஷனுக்கு 4 ஆக்ட் இருக்குது. ஒன்று பாஸ்போர்ட் ஆக்ட், இன்னொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட், தென் ஃபாரினர்ஸ் ஆக்ட். இது 3மே பிரிட்டிஷ் டைமில் வந்தது. நம்ம இப்போ கொண்டு வந்தது இமிக்ரேஷன் ஆக்ட் 2000. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் தீஸ் லாஸ் ஆர் நவ் ப்ரொப்போஸ் டு பி ரிப்பீல்ட். இப்போ இது எல்லாத்தையுமே ரிப்பீல் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் இருக்குது. ஹோலிஸ்டிக்காக ஒரு லா கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. அடுத்து இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் ஃபாரினர்ஸ் more than 180 days, அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், மெடிக்கல் எல்லாவாக இருந்தாலும் they have to register with FRRO or Foreigners Registration Office அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. within 40 days, அவங்க வந்து 14 நாளில் அவங்க அரைவ் பண்ண 14 நாளில் they have to inform them. நாங்கள் இந்த மாதிரி 6 மாதத்துக்கு மேலே இருக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து சந்திராயன் 5 மிஷன் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம லாஸ்ட்டாக பிரக்யான் அப்படிங்கிறது வந்து 25 கிலோகிராம், இப்போ 250 கிலோகிராமில் ஒரு ரோவர் அனுப்பலாம் அப்படின்றது தான் பிளான். இது வந்து 2027 சந்திராயன் 4 அப்படிங்கிறத அனுப்புறதா இருக்காங்க. அதுக்கடுத்து we are going to start சந்திராயன் 5. ஓகேங்களா? ஸோ டீலிமிட்டேஷன், எபிக், ஓட்டர் ஐடி இது எப்பயுமே நியூஸில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஐ எக்ஸ்பிளைன் யூ இன் டீட்டெயில். ப்ரீவியஸ் நியூஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அதில் இந்த டீலிமிட்டேஷன் பற்றியே எக்ஸ்பிளிசிட்டாக ரொம்பவே பேசியிருந்திருப்போம். ஸோ கைண்ட்லி வாட்ச் தட். ஓகே? ஸோ இந்த லாங்குவேஜ் டிபேட் அப்படிங்கிறதுக்கும் வில் ஹாவ் அ செப்பரேட் வீடியோ ஃபார் யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஏதுன்ட்டு. ஸோ அதில் அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தியா நியூசிலாண்டோட ட்ரேட் டீல். இப்போ இந்தியாவும் நியூசிலாண்டும் தேர் பிளானிங் டு ஹாவ் செக்கா. ஓகே, அக்ரிமெண்ட்டில் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் இது சொல்லுவாங்க. தென் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நத்திங் பட் FTAs. ஓகே, இந்தியாவுக்கு இன்னும் நியூசிலாந்தோட FTAs கிடையாது. இப்போ அதை பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அங்கே FTA கிடையாது, செக்காவும் இன்னும் வரல. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. வந்துருச்சு நினச்சிட வேண்டாம். தென் ஒரு ஃபியூ டேஸ் பேக் நம்ம வந்து IQR அப்படின்ற ரிப்போர்ட் பார்த்துருந்தோம். இதில் இந்தியாவுக்கு வந்து டெல்லி மோஸ்ட் பொல்யூட்டட் அப்படின்ற ரேங்கிங் வந்துருந்துச்சு. ஸோ அது ரொம்ப கன்சர்னிங். ஓகேவா? செகண்ட் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது வந்துருந்துச்சு டெல்லி. ஸோ அது ஒரு கன்சர்னிங்கான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே இந்தியன் ஒரிஜின் சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கள ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ போயிட்டாங்க. தே ஹவ் டன் சக்ஸஸ்ஃபுல் டாக்கிங் ஆல்சோ. அண்ட் கொஞ்சம் முன்னாடி கூட அது லைவ் ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அது பார்த்துச்சு. ஸோ இந்த நியூஸ் பெருசாக சிக்னிஃபிகண்ட் இல்லை. இதில் 2 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாசாவோட சிரிஸ் அப்படிங்கிறது நாசாவோட ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? சிரிஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா சிரிஸ் அப்படிங்கிறதுல இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் ரேடியேஷன் கம்மிங் ஃப்ரம் எர்த் இருக்குது. அதாவது எர்த்லேருந்து போகக்கூடிய ரேடியேஷனை பார்த்துக்க முடியும். அண்ட் க்ளவுட் கவர் கிளைமேட் சேஞ்சுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க முடியும். ஓகேங்களா? மற்றபடி இந்த ஸ்டடி இஸ் நாட் தட் மச் லெவன். ஏர் பொல்யூஷனையும் உங்களோட சோலார் எனர்ஜியோட பிரச்சனையும் லிங்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டான நியூஸ். பயோஃப்ரிஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, லைட் டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியம் போகுது, இல்லை ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியம் போகுது அப்படின்னா அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வேரி ஆகிறதுனால லைட் பெண்ட் ஆகும். இதைத்தான் நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரிஃப்ராக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதிகம் இருந்துச்சு அப்படின்னா அது பயங்கர லைட் அதிகமாக பெண்ட் பண்ணிவிடும். எக்ஸாம்பிள் டைமண்ட் 2.4 இருக்குது. ஸோ லைட் நிறையாவே அங்கே வந்து ரிஃப்ராக்ட் ஆகும். அந்த ரிஃப்ராக்ட் ஆகிறதுனால தான் டைமண்ட் இஸ் ஷைனி. ஓகேங்களா? சில மெட்டீரியல்ஸ்க்கு மோர் தென் 1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஒரு மெட்டீரியலுக்குள்ளேயே வேறு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மெட்டீரியலை நம்ம பயோஃப்ரிஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் கால்ட் அஸ் பயோஃப்ரிஞ்சன்ட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் மைக்கா, குவாட்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த பயோஃப்ரிஞ்சன்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே we are finding its application in telescope,
ஆப்டிக்கல் ஸ்விட்சஸ், வேவ்ஸ் இதெல்லாமே. ஸோ தட் இஸ் இட். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாக இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபிலிம் ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் ரொம்ப கம்மி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் இட். ப்ளீஸ் டூ கமெண்ட் யுவர் ஒப்பீனியன். ஓகேங்களா. அடுத்து நாளையோட நியூஸ் அனாலிசிஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.